வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலில் கொடுக்குற மாதிரி அட்டகாசமான பொங்கல் நீங்களும் செய்யலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லை சின்னதாக பொங்கல் பானையிலையும் செஞ்சுக்கலாம். புதுசாக இப்போ தான் முதல் தடவை சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறீங்க, இல்லை புதுசாக கல்யாணமானவங்க பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை பொங்கல் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பரான கோவில் சர்க்கரை பொங்கல் இதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறேன். 200 கிராம் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 350லேருந்து 400 கிராம் வெல்லம். வெல்லம் வந்து நல்ல கருப்பு வெல்லமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டீப் கலர் கிடைக்கும். முதல்ல நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே வெறும் குக்கரில் எதுவுமே நெய் எதுவுமே போட வேணாம். லேசாக பாசிப்பருப்பை வறுத்துக்குங்க, அந்த மணம் வர அளவுக்கு. கூடவே பச்சரிசியும் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். அடுத்தது வெல்லத்தை நல்லா உடச்சி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்ல ஒரு திக்கான பாகாக இருக்கணும். நீங்கள் கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் திக்கு பாகாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி, பொங்கலோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அந்த பாகு வெல்லம் நல்லா உருகி வரட்டும். ஸோ உருகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி பொங்கி வரும்போது நல்ல திக்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாகு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் பதமெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் இதை எடுத்து வடிகட்டி வச்சிடுங்க. இப்போ அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு அதில் வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊறுற நேரத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பொங்கல் 15 நிமிஷத்தில் அட்டகாசமாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துங்க. முந்திரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எவ்வளோ முந்திரி போடுறீங்களோ அதில் பாதி அளவு திராட்சை போடுங்க. இல்லைன்னா சக்கரை பொங்கலில் ஒரு புளிப்புத்தன்மை வரும் நிறைய திராட்சை சேர்த்திங்கன்னா. இப்போ கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே இந்த சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக வரத்துக்கு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்த்திங்கன்னா அட்டகாசமான கோவில் பொங்கல் மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதே அளவுகளோடு நீங்கள் போடுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தாச்சு. இதில் நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவு, அதாவது ஒரு 50 mlக்கும் கம்மியாக பசும்பால் சேர்க்குறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிற பொங்கலில், அது சக்கரை பொங்கல்லையோ இல்லை வெண்பொங்கலோ ஏதோ ஒரு பொங்கலில் கொஞ்சமாக பசும்பால் சேர்ப்பாங்க. ஸோ பசும்பால் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிடலாம். பச்சரிசிங்கிறதுனால 3 விசில் விட்டால் போதும். நல்லா உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். ஸோ விசில் விட்டாச்சு. கொஞ்சம் ஸ்டீம் கொஞ்சம் அடங்கிடட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வெல்லத்தை வந்து வடிகட்டி வச்சுடுங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டான பதத்தில் அருமையாக குக் ஆகிருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்குது, ஆனால் கரண்டி வச்சு இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்குன்னு களி மாதிரி கொழன்னு வேக வைக்கக்கூடாது. இப்படி கரண்டியில் நசுக்கினிங்கன்னா அப்படியே குழஞ்சி வரணும். அந்த பதம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கலுக்கு. இப்போ நல்லா அதை லேசாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த நல்லா வந்து இந்த டார்க் வெல்லமாக நீங்கள் பார்த்து வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த அசல் பொங்கல் சக்கரை பொங்கலோட கலரே ஒரு அட்டகாசமான கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இப்போது ஃப்ளேமை வந்து ஃபுல் சிம்மரில் வச்சுருக்கேன். அதாவது ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு துளி, அதாவது ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் 1/8 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ முதல்ல ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஃபுல் சிம்மரில் இருக்குது. அடுத்தது இந்த ஜாதிக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நட்மெக், அது லேசாக அப்படி துருவி விடணும். ரொம்ப போட்டுறக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரேப்பரில் லேசாக துருவி விடுங்க. ஸோ துருவி விட்டாச்சு.
இந்த ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், இந்த ஜாதிக்காய் தூள், இது 3ம் தான் உங்களுக்கு வந்து அந்த சூப்பரான பொங்கல் ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லா மளிகை கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நெய்யோட முக்கால்வாசி சேர்த்துட்டேன், கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் கடைசியாக அப்படி மேலாப்பில் தூவுறதுக்கு. இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஃபுல் சிம்மரில் ஒரு தம் மாதிரி 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் அப்படி லேசாக பிரிஞ்சு வரும். மினிமம் நீங்கள் 50 ml நெய்யாவது போடணும். 100 ml போட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நெய்யோட அளவு வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஆனால் மினிமம் 50 ml போடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவில் பொங்கல் நல்லா தளன்னு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க இருக்குது. இது கொஞ்சம் அந்த அப்படியே வார்மாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே அப்படியே பானையிலையும் செய்யலாம். நீங்கள் சப்போஸ் பாரம்பரியமாக பானையில் செய்யணுன்னா அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி பொங்கல் கூட்டு, பொங்கல் சாம்பார், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி சூப்பராக பொங்கலை கொண்டாடுங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.